வீடை எப்போ வாங்கணும் சார்? அவங்க எப்படி அப்போ சேர்த்து வாங்குறதா? ஏன்னா ஃபர்ஸ்ட்டே வாங்கக்கூடாதுன்றப்ப எப்போ வாங்கலாம்? அதுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுங்க சார்? இல்லை, டூ யங் ஏஜில் போய் வாங்குறது ஏன்னா இன்னைக்கு உள்ளவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் மோர் டைனமிக். டைனமிக் இந்த சென்ஸ் அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஓகே சென்னையில் வேலை கிடச்சிருச்சுன்னு சென்னையில் வர்றாங்க. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் சம்பளம் ஒரு 10% 20% கூட கிடைச்சுன்னா ஹைதராபாத் போகிறாங்க, இல்லை பெங்களூர் போகிறாங்க. இல்லை இப்போ அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாத போது வீடை வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய ஸ்பௌஸ் வந்து பெங்களூரில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, நாக்பூரில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அங்கேயே அவங்க போக வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வீடை வாடகைக்கு விட வேண்டியதாக இருக்குது. தென் அகைன் இட் இஸ் யூஸ்லெஸ். இல்லை இப்போ இவங்க நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் 2 பேருமே இங்கே வீடு இருந்தால் தான் பெட்டரு அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க வீடு எப்போ வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன்னா ஜென்ரலாக வந்து ஓகே ஐ எம் செட்டில்டு இன் லைஃப். என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு நான் இந்த சிட்டியில் இந்த ஏரியாவில் தான் நான் செட்டில் ஆக போகிறேன். ஐ எம் ஷூர். அது ஓஎம்ஆராக இருக்கலாம், சென்னையில் ஈசிஆராக இருக்கலாம், நுங்கம்பாக்கமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் அண்ணா நகராக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ வென் தே கெட் ஒரு செட்டில்டு மைண்ட் செட் அவங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா போதும்.